வாசுகி ஆ என்னங்க? போலாமா? போலாங்க. ஹாய் ராம். ஹாய் திரு. நல்லா இருக்கீங்களா? ஓகே திரு. நீங்க? சூப்பர் ராம். உங்களுக்கும் வேலை முடிஞ்சதா? இல்ல இல்ல, இன்னைக்கு ஒர்க் ரொம்ப அதிகங்க. நைட்டு வர 10 மணி கிட்டக்க ஆகும். அதான் சிவானி கிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு. சிவானி கிட்டயா? ஆமா திரு. இப்போ சிவானி வீடு எங்க வீடு கிட்ட தானே. பாட்டிமாக்கு ஃபோன் பண்ணேன், எடுக்கவே இல்ல. அதான் சிவானி கிட்ட சொல்லிட்டா பாட்டிமாட்ட போய் சொல்லிடுவா. அதுக்காக தான் வந்தேன் திரு. ஓ அப்படிங்களா? சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். ஓ சரி ராம். நான் கடைக்கு உடனே கிளம்பணும், வேலை இருக்கு. நான் கிளம்புறேன், நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. நானும் இதோ கிளம்பிட்டேன். சரி ராம். சிவானி, சொல்லுண்ணா. சக்தி கூப்பிட வரேன் இருக்கானா? ஆமாண்ணா, இப்போ வந்துருவான். சரிம்மா, நீ பார்த்து போயிட்டு வரியா? அண்ணனுக்கு வேலை இருக்கு, கிளம்புறேன். சரிண்ணா. ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது என்னம்மா? இல்லண்ணா, ஒன்றும் இல்லை. சரி, பார்த்து போயிட்டு வா. நைட் வேணா அண்ணனுக்கு கால் பண்ணு. கடைக்கு இப்ப லோடு வரும், அதனால நான் வேகமா கிளம்பணும். வரட்டுமா? சரிண்ணா. நந்தினி, சக்தி வர வரைக்கும் நீங்க கூட இருப்பியா? இருக்கேன் திரு, நீ வேணா கிளம்பு. சரிம்மா. வசுகி, வா போலாம். சரிங்க. ம் ஏய் வாரேன், பார்த்து வீட்டுக்கு போ. நந்தினி, நாளைக்கு பார்க்கலாம். சரி வாசுகி. ஏ சிவானி, சொல்லு ராம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே, நானும் தான் பேசணும். உனக்கு டைம் இருக்கா? ம் ஒரு 10 நிமிஷம் மட்டும். அதுங்கள சக்தி அண்ணா வந்துருவான். ம் நந்தினி, நீ கிளம்பு. சக்தி அண்ணா வர வரைக்கும் ராம் இருப்பான். சரிடி, வீட்டுக்கு போயிட்டு கூட கால் பண்ணு. வரேன். ராம், நான் கிளம்புறேன். சக்தி வர வரைக்கும் சிவானி கூட இருங்க. சரிங்கங்க. ஓகே, பாய். பாய். வரேன்டி. என்ன ராம், ஏதோ பேசணும்னு சொன்ன? நீயும் தான். என்ன? ஃபர்ஸ்ட் நீயே சொல்லு. ஏதாவது பிரச்சனையா? என்ன ராம் கேக்குற? இல்ல சிவானி, எனக்கு ஒன்னும் புரியல. ஏன் திரு வந்ததும் நீங்க எல்லாம் பயந்தீங்க? பயந்தோமா? இதுக்கு முன்ன உங்க அண்ணன் இருக்க மொத்தல என்கிட்ட நீ தைரியமா பேசியிருக்க. அண்ணன்களாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு அவ்வளவு போல்டா பேசுவ. ஆனா நீ இன்னைக்கு எனக்கு புரியல. ஏதாவது பிரச்சனையா? ஹே சிவானி. ராம். என்ன? ஏதாவது பிரச்சனையா? ஆமா ராம். என்ன? என்ன பிரச்சனை? அது சொல்லுமா. ராம், அது நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அப்புறம் ஓ முடிவு. நீ ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஆனா நான் எப்பவும் உனக்காக வெயிட் பண்ணுவேன். ஏய் சிவானி, என்ன பேசுற? அது நீ என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அது ராம். என்னங்க? என்னங்க? சொல்லு. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கடையில வேலை இருக்கு. சும்மா சொல்லாதீங்க. எனக்காக இந்த டைம்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். எதுக்காக வேலை இருக்குன்னு சொல்றீங்க? அதெல்லாம் இல்ல, வேலை இருக்கு. உன்னை வீட்டுல விட்டுட்டு உடனே கடைக்கு போகணும். என்னங்க காலையில என்ன சொன்னீங்க? என்ன? சாயங்காலம் காலேஜ் முடிஞ்சதும் 2 பேர் ஊர் சுத்தலாம், உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன், ஆனா இப்ப வேலை இருக்கு. ஏய் என்னங்க? என்னம்மா? என்னாச்சு சொல்லுடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியாதா என் தீர்வை பத்தி? ஏதோ அப்செட்டா இருக்க. என்னன்னு சொல்லு. பஸ் ஸ்டாப்ல எங்களெல்லாம் பார்த்ததுமே உன் முகம் மாறிடுச்சு. சொல்லுடா. ஏன் வாசுகி, நான் உங்ககிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்லியா இல்ல? என்ன ஃப்ரெண்ட்லியாவா? என்னை பார்த்ததும் எவ்வளவு ஷாக் ஆனீங்க. ராம் பக்கத்துல இருக்கான்னு நான் ஏதாவது சொல்லி வேணுங்கிற பயம். உனக்கு மட்டும் இல்ல வாசுகி, சிவானி, ஏன் நந்தினி கிட்ட கூட பார்த்ததும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கஷ்டமாயிடுச்சா? என்னடா சொல்ற? ஆமாமா, எப்பவும் நான் நினைக்கிறது உங்ககிட்ட இல்ல, என் தங்கச்சியா இருந்தாலும் சரி, ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கணும், என்கிட்ட நீங்க எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். அதே மாதிரி தான் நானும். ஆனா எனக்கு இப்பதான் புரியுது. நான் என்னடா? இல்லம்மா, உங்க மனசுலலாம் என்னை பத்தி ஒரு பயம் தானே தோணுது. நார்மலா இருக்க முடியல. ஏய் திரு, ஏன்டா அப்படி பேசுற? உண்மைதானே? பார்த்தேன் அந்த நிமிஷம் நீங்க எவ்வளவு பயந்தீங்கன்னு. இதெல்லாம் எதுவுமே தெரியாத ராம் மட்டும் அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தான். உங்க மனசுலலாம் நான் கொஞ்சம் தூரத்துலதான் இருக்கேன். சாரிமா, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். இனி கொஞ்சம் கொஞ்சமா என்ன மாத்திக்கிறேன். என்னடா திரு இப்படி பேசுற? கஷ்டமா இருக்குடா கேக்க. உண்மைதாமா. என்னங்க
இப்படி பேசுறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்ல இல்ல, நான் அன்னைக்கு வீட்ல அவ்வளவு பிரச்சனை பண்ணனால தானே உங்களுக்கு என்ன பார்த்ததும் பயம் வந்தது. அதுக்கு காரணம் நான் தான். என்னதான் நான் மாத்திக்கணும். திரு, ஒரு அண்ணனா நீ அன்னைக்கு நடந்துகிட்டது ரொம்ப கரெக்ட். இப்போ நாங்க கொஞ்சம் பயந்தோனா உனக்கு பிடிக்காததை ஏதோ செய்யறோமோங்கிற எண்ணம் தான். உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம்டா. அதை ஏன்டா அப்படி தப்பா புரிஞ்சுக்கிற? இல்ல வாசுகி. நீ இன்னும் எங்களை புரிஞ்சிக்கவே இல்ல. உன்னை நாங்க எப்பவுமே தப்பா நினைக்க மாட்டோம்டா. ஏன்னா நீ எங்களுக்காக மட்டும்தான் எல்லாத்தையுமே பண்ணுவ. இப்படி எல்லாம் பேசாத, எனக்கு அழுகதான் வரும். ஏய் ஏய், நீ கஷ்டப்படணுங்கிறதுக்காகலாம் நான் சொல்லல. சரி விடு, இனி இப்படி பேச மாட்டேன். எதுவும் நினைக்காத, என் உயிர் ராணி. அன்னைக்கே சொன்னேன், உன்னை விட்டு எனக்கு யாரும் கிடையாது. அப்பா அம்மா வீடெல்லாம் நான் விருந்தாளி மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். இனி நான் உனக்கு சொந்தம்டா. உனக்கு சொந்தமானனா எங்க போனாலும் அடுத்தவதான்டா. நீ தான் எனக்கு எல்லாம், புரியுதா? நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவோம், ஆனா அதுல நீ ரொம்ப கஷ்டப்படுற. சரி விடு, இனி எப்பவும் போலதான் இருப்பேன். இங்க பாரு, உன்னை பார்த்ததும் நாங்க கொஞ்சம் ஷாக் ஆனோம்னா, ஆனா அதையும் உன்கிட்ட நான் சொல்லிடுவேன்டா. ஓகேவா? சரிம்மா. ஏய், அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இன்னும் என்ன வேணும்? ரசமிலாய் 2 வாங்கி தரியா? ஏய், சிரிச்சிட்டியா? ம். எல்லாம் ஓகேவா? ஏன் கேக்குற? இல்ல, சோகமா முகத்தை வச்சுக்க முடியல. நானும் சிரிச்சிரவா? சரி, என் பொண்டாட்டி நீ சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். சரிடா. ஐ லவ் யூ. லவ் யூமா. ஏய், என்னங்க? சொல்லுங்க. இல்ல, மனசுல எதுவும் இல்லையே? ஒன்னும் இல்ல, நீ தான் என் பக்கத்துல இருக்கியே. ஓகே ஓகே. ஏய், என்னங்க? சொல்லுங்க. நான் ஒன்னு கேக்கட்டா? கேளு. இல்ல, ராம்க்கும் சிவானிக்கும் ஜோடி பொருத்தம் ஓகேவா? உனக்கு எப்படி தெரியுது? உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு ஓகே தான். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் 2 பேத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தேனா எனக்கே பிடிச்சிருந்தது. அதான் உனக்கு ஏதாவது தோணுச்சா? சொல்லு. தோணுச்சு. என்ன என்ன? ராம் பக்கத்துல இருந்தா மட்டும்தான் என் தங்கச்சி சந்தோஷமா இருப்பான்னு. ஏய், நிஜமாவா? அப்ப ஓகே. ஏய், என்னங்க? சொல்லுமா. ஐ லவ் யூ. எதுக்கு இது? இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ரசமலாய் வேணுமா? டேய். லவ் யூமா. ஏய், என்ன? ஒன்னும் இல்ல. நெஞ்சில பூமழைய சிந்தரவோ நினப்ப என்ன தூக்குதே, எப்போவோ யோசனைய முட்டரவோன் சிரிப்பு குத்தி சாய்க்குதே, பக்களையா நீயும் பேச நான் வாயடைச்சு போகிறேன், விட்ட வெளி பாதலானோ ஓ விட்டு வந்த. அது வந்து ராம். சொல்லு சிவானி, ஏதா இருந்தாலும் சொல்லு. என்ன பிரச்சனை? நான் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன், சொல்றியா? என்ன? உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்குமே. ராம், நான் ஃப்ரெண்டா கேட்கல, லைஃப் ஃபுல்லா உன் கூட நான் டிராவல் பண்ண உனக்கு பிடிக்குமா? ஏய் சிவானி, என்ன சொல்ற? ராம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அபிக்குட்டியவும் நான் நல்லா பாத்துக்குவேன். அவளுக்கு அம்மாவா? நீ என்ன சொல்ற? சிவானி, நீ படிக்கிற புள்ள, படிப்பை மட்டும் பாரு. இப்படி எல்லாம் பேசாத. இதெல்லாம் பேச மாட்டேன்னு சொன்னனால தானே நான் உன் கூட ஃப்ரெண்டா பழகினேன். இப்ப என்ன திடீர்னு? அது வந்து ஏதோ பிரச்சனைன்னு சொன்ன. அது என்ன? ராம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க எங்க வீட்ல எல்லாத்தையும் சம்மதம் வாங்கிட்டேன். சம்மதம் வாங்கிட்டியா? என்ன சொல்ற? ஆமா ராம். கார் அன்னைக்கு ஸ்பீடா வந்தப்ப நான் கூட உன்னை தள்ளி விட்டு, அப்ப ஒரு எமோஷனல்ல நான் கூட உன்னை அது புரியுது, சொல்லுமா. அத அன்னைக்கு திருவண்ணா பார்த்துட்டாங்க. அப்படியா? வீட்ல என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு நான் உன்னை பிடிக்கும்னு சொல்லிட்டேன். பிடிக்கும்னு சொன்னியா? இதுவும் சக்தியும் கோபப்படலையா? கோபப்பட்டாங்க, ஆனா பெரியம்மா அப்பா அண்ணிங்க எல்லாம் என் சப்போர்ட் தான். எல்லாரும் பேசி அப்புறம் அண்ணன்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஓ, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? என்ன பிடிக்கும்னு எதுக்கு உங்க வீட்ல போய் சொன்ன? என்ன நினைச்சிருப்பாங்க? நான் இதுக்கு தான் ஆரம்பத்திலே உன்கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணேன். ஏய் ராம், நான் சொல்றத கேளு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதை விட எங்க வீட்ல எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்.
எல்லாரும் படிச்சு முடி, ராம் வீட்ல போய் நானே பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்னன்னா, இது எங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா உனக்கு மட்டும் தெரியாது. எங்க அண்ணாட்ட நான் இதை பேசினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் உன் கூட பாக்குறேனா, அதான் கொஞ்சம் பயம், அண்ணா எதுவும் நினைச்சுக்குமோன்னு. ஆனா எங்க அண்ணா அப்படி இல்ல, மனசுல எதுவும் வச்சுக்காம நார்மலா பேசிட்டு போறாங்க. என் அண்ணனுக்கு நானும் கரெக்டா இருப்பேன், அது மாதிரி உனக்கும். உன்கிட்டயும் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லு ராம், உனக்கு என்ன பிடிக்குமா? ராம். இல்லம்மா. வேணாம் வேணாம் ராம், நீ இப்பவே சொல்ல வேணாம். நீ நல்லா யோசிச்சுட்டு உன் முடிவை சொல்லு. உடனே சொல்லி வேண்டாம் ராம். அப்புறம் என் படிப்பு என் அண்ணன்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் படிச்ச பிறகுதான் எதா இருந்தாலும். இன்னும் 1 வருஷம் இருக்கு. நீ உடனே சொல்லலனாலும் பரவாயில்ல, ஆனா 1 வருஷத்துக்குள்ள சொல்லிடு. நான் இதெல்லாம் ஏன் இப்ப சொல்றேனா, என்னால உன்னை விட்டுட்டு போக முடியாது ராம். நீ என்ன விட்டுட்டேனா, நிஷாவை விட்டுட்டு நீ இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறியோ அதே கஷ்டத்தை தான் நானும் அனுபவிப்பேன், புரிஞ்சுக்கோ. ஏய், என்னன்னு தெரியல, இருவனாவை பார்த்ததும் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இனி ஓ முடிவு. ஆனா ராம், நான் இப்படி சொல்லிட்டேனே, ப்ளீஸ் என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துராத. எப்பவும் போல பேசு ராம். உன்னை பார்க்கல பேசலனா என்னால அந்த ஒரு நாள் கடக்கிறதே பெரிய விஷயம். நான் வாரேன், நல்லா யோசித்து ஓ முடிவை சொல்லு. ஏய், எங்க போற? சக்தி வந்ததும் போ. அண்ணே வந்துட்டான். அந்த கார் சக்தி அண்ணாவோடதுதான். நான் கிளம்புறேன். அப்புறம் நான் போனதும் பாட்டி மாட்ட போய் சொல்லிடுறேன். ம், அப்புறம் பார்த்து போயிட்டு வா. சரி. ராம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ராம். லைஃப் ஃபுல்லா நான் உன் கூட டிராவல் பண்ண உனக்கு பிடிக்குமா ராம்? ரொம்ப பிடிக்குமா? ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு நெஞ்சோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன், இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை. உன்னை இழந்து விட்டால் எந்த மலரிலும் தேனில்லை தேனில்லை. இது கனவா இல்லை நனவா, என்னை கிள்ளி உண்மை டக்குன்னு சொல்லிட்ட, ஆனா என்னால இப்படி சொல்ல முடியுமான்னு தெரியல. ட்ரை பண்றேன். ஏய் வீரா, என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா தெரியுது? இன்னைக்கா? கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா நான் சந்தோஷமா தான் இருக்கேன். 10 நாளாவா? ஆமா. 10 நாளானா? ஏய் வீரா, கன்ஃபார்ம் ஆனதுல இருந்து சந்தோஷமா இருக்க? ஏய் வீரா, அப்பனா உன் குழந்தை வந்ததுல இருந்து உனக்கு சந்தோஷம்? ம். ஏய், அப்பனா நான்? நீயா? ஆமா வீரா, நான் வந்ததுல இருந்து. நீ வந்ததுல இருந்து தான் என் வாழ்க்கையே ஆரம்பிச்சது. இப்போ அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்க போகுது. சரி வீரா, நான் உன் முகத்தை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ ராணி, சொல்லு வீரா. உனக்கு எப்படி என்ன பிடிச்சது? என்ன போய் எப்படி ராணி? எத்தனை வருஷம், 4-5 வருஷமா நான் லவ் பண்ணிருப்பியா? என்னால நம்பவே முடியல. எதனால ராணி? சொல்லு. ஏய் வீரா, இந்த கேள்வியை என்கிட்ட எத்தனை தடவை கேட்ப? எத்தனை தடவை கேட்டாலும் நீ ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிறியே. ஏய், பிடிக்கிறதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியுமா? எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். சாரி ராணி, உன்னை ரொம்ப வருஷமா காக்க வச்சிட்டேன்ல. பரவாயில்ல வீரா, இதுக்கெல்லாம் சேர்த்து இப்ப நீ எவ்வளவு உயிரா பாத்துக்கிற. என்னால நம்பவே முடியல தெரியுமா? நான் இப்படி உன் கூட இவ்வளவு சந்தோஷமா இப்ப கூட இதெல்லாம் நினைச்சா ஒரு கனவு மாதிரி இருக்கு. கனவெல்லாம் இல்ல, நிஜம்தான். உன் வீரம் எப்பயும் இப்படி உன் பக்கத்துலதான், சரியா? அப்புறம் சொல்லு. தலை சுத்தா இருக்குன்னு வாமிட் எதுவும் பண்ணியா? ஹாஸ்பிட்டல்ல போய் உன்னால உட்கார முடியுதா? ரொம்ப கஷ்டப்படுத்திக்காத உன்ன. சாச்சா, அப்பெல்லாம் கஷ்டப்படுத்திலாம் எதையும் செய்ய மாட்டேன். இப்போ வரைக்கும் வாமிட்ங்கிற ஃபீலே இல்ல வீரா. என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போறவங்க இத்தனை பேர் எப்படி எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ, எழுந்து உட்காரவே முடியல, தலை அப்படி சுத்துது, வாமிட் நிக்கவே மாட்டேங்குது, தண்ணி குடிச்சா கூட வெளியே வந்துருது மேடம் சொல்லுவாங்க. ஆனா வீரா, எனக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. அப்பப்ப லைட்டா தலை சுத்துது, அவ்வளவுதான். வாமிட் ஃபீல் கூட இல்ல. அது ஏன் புள்ள இல்ல, அதனால ரொம்ப சேட்டை பண்ண மாட்டான். ஏன் ஏன் அப்படி? அதுவா, அப்பா ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அம்மாவை. அதே மாதிரி நாமளும் பண்ணக்கூடாதுன்னு என் புள்ள சமத்தா இருப்பான். சரிதான், அப்பாவுக்கு ஏத்த மாதிரி பிள்ளையா? ஏய் வீரா, சொல்லுமா. உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? ரெண்டுமே வேணும். ரெண்டுமா? ஆமா.
ஃபர்ஸ்ட் பையனாலும் சரி பொண்ணுனாலும் சரி ஓகே. ஆனா ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பொண்ணுனா ரெண்டாவது பையன் தான் வேணும். ஃபர்ஸ்ட் பையன் பிறந்துட்டா ரெண்டாவது பொண்ணு தான் வேணும். 2 குழந்தைங்க ஓகேவா? ஓகேடா. ஏன் ராணி, இதான் டாக்டர் ஆச்சே, நம்ம குழந்தை பையனா பொண்ணான்னு நீ சொல்லிடலாம்ல? 5 மாசம் ஆனதும் ஸ்கேன் பார்த்தா தெரிஞ்சிரும். ஓ. ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏய் ராணி. இல்ல உன்கிட்ட மட்டும் இல்ல, நானும் தெரிஞ்சுக்க மாட்டேன். ஏன் அப்படி? வீரா 10 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் நம்ம குழந்தை பையனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுல அது ஒரு சந்தோஷம் வீரா. நீங்க பாரு, எனக்கு நானே செக்அப் பண்ணிக்க போறதில்ல, இன்னொரு டாக்டர்கிட்ட தானே போறோம். உங்ககிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுவேன். நீயும் தெரிஞ்சுக்க ஆசைப்படக்கூடாது ஓகேவா? 10 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான். சரிம்மா, எந்த குழந்தையா இருந்தாலும் சரி நல்லபடியா ஆரோக்கியமா பிறந்து என் பொண்டாட்டி நீயும் நல்லா இருக்கணும். எனக்கு அது போதும். உங்க 2 பத்தியும் நான் உள்ளங்கையில வச்சு தாங்கணும். எனக்கு அதுதான் சந்தோஷம். ஐ லவ் யூ வீரா. ஏ வீரா, இந்த டைம்ல நாம இப்படி நின்னு பேசவே முடியாது. ஏன்னா உங்க அக்கா இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இப்ப பாத்தியா ரொம்ப ஃப்ரீயா நின்னு பேசிட்டு இருக்கோம். ஆமாமா, ஆனாலும் அங்க போய் ரொம்ப தொந்தரவு பண்றான்னு நினைக்கிறேன். என்ன வீரா சொல்ற? சாந்தி சித்திட்ட பேசுனேன். அக்கா எல்லாம் ஓகேவா, நல்ல பிள்ளையா இருக்காளான்னு கேட்டதுக்கு. என்னது நல்ல பிள்ளையா இருக்காளான்னு கேட்டியா? ஆ. ஆமா ஆமா, உங்க அக்கா ரொம்ப சின்ன பிள்ளைதான். அங்கேயும் போய் சின்ன பிள்ளைத்தனமா தான் பண்ணிக்கிட்டு இருக்காளாம். என்ன வீரா சொன்னாங்க? அங்க உள்ளவங்கள ரொம்ப தொந்தரவு பண்றாங்களா? சேச்சே, தொந்தரவுலாம் சொல்லல. பெருசா அவளை பத்தி பேசிக்கல. அப்பவே தெரிஞ்சு போச்சு இவ அங்க போய் ஏதோ வில்லத்தனம் பண்றான்னு. அது அவங்க கூடயே பிறந்தது வீரா, உடனே விட்டுட்டு போனா போக முடியாது. உண்மைதான். சரி வீடு, அவங்கள வீட்டுக்கு வர சொல்லு. ஏன்? என்ன ஏன்னு கேக்குற? ஒன்னும் 4 நாள் இருந்துட்டு வரட்டும், ஒன்னும் அவசரம் இல்ல. ஏய், இப்பயே போய் 4-5 நாள் ஆச்சு. ஆகட்டும் ஆகட்டும், அவ வந்துட்டு அப்படி எல்லாம் ஃப்ரீயா நிக்க முடியாது. இதெல்லாம் ஓவர் வீரா. வருவாமா, இன்னும் 2-3 நாள் தான். ரிட்டர்ன் டிக்கெட் போடவான்னு கேட்டேன், சொல்றேன்னு சொன்னா. ஓ, அங்க போய் அப்பனா ரொம்ப பிடிச்சிக்கிச்சு போல. அதெல்லாம் பிடிக்காம இருக்குமா? ஆளுக்கு பாத்துக்குவாங்க. இன்னைக்கு கூட ராஜு ஏதோ கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போனானா. இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கோன்னு போன் போட்டா. ஓ, அங்க சுத்தி பார்க்க அப்படியே கூட்டிட்டு போக எங்கேயாவது மாணிக்க மாமா வீடு இப்படி மாறி மாறி போக அவளுக்கு டைம் ஓடிடும். என்ன, நாம இங்க சந்தோஷமா இருப்போமேன்னு அவ நினைச்சு கஷ்டப்பட்டு இங்க வந்தாதான். இல்ல அவட்டுக்கு அங்க கூட இருந்துக்கிடுவா. ஏ வீரா, இப்படி எல்லாம் பேசாத. உண்மைதான் ராணி, நாம மட்டும் இங்க இப்படி சந்தோஷமா இருக்கோம்னு தெரிஞ்சிச்சு நினைச்சுக்கோ. இப்ப ஒரு செல்ஃபி எடுத்து நான் ஸ்டேட்டஸ் போடுறேன்னு வச்சுக்கோ, அடுத்த செகண்ட் டிக்கெட் போடுன்னு கூட சொல்ல மாட்டா. உடனே பஸ்ஸோ ட்ரெயினோ புடிச்சு இங்க நாளைக்கு காலையில ஊருக்கு வந்து இறங்கிருவா. ஆமா வீரா, அது உண்மைதான். சரி வா, அம்மா புட்டு செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னாங்க. இந்நேரம் செஞ்சிருப்பாங்க. வா போய் சாப்பிடலாம். ஆனாலும் வீரா, இப்ப வரைக்கும் எனக்கு பசிங்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு அடுத்தடுத்து அம்மா சாப்பாடு கொடுத்து என்ன பாத்துக்கிறாங்க. ஆனா ஒண்ணு வீரா, இந்த மாதிரி மாமியார் இந்த உலகத்துல உள்ள எந்த பொண்ணுக்கும் கிடைச்சிருக்காது. அவ்வளவு அழகா என்ன பாத்துக்கிறாங்க. குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் அம்மா உட்கார வச்சு நாம பாத்துக்கலாம். சரி வீரா, கண்டிப்பா. என்ன சொல்ற சிவானி? கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஆமா ஸ்வேதா. ஏன், என்னாச்சு? எதுக்காக இப்படி அவசரப்பட்ட? இல்ல ஸ்வேதா, இன்னைக்கு திருவண்ணாவை பார்த்ததும் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. திருவண்ணா என்ன பத்தி என்ன நினைப்பானோன்னு. அதுக்கும் ராம் கிட்ட நீ பேசுனதுக்கும் என்ன காரணம்? அதான் ஸ்வேதா, திருவண்ணா கிட்ட இத பத்தி சொல்லாம இருந்து திடீர்னு அண்ணனுக்கு தெரிஞ்சனால தானே இப்ப வரைக்கும் அண்ணன் டக்குன்னு வந்துட்டா ஒரு வித பதட்டம். அண்ணன் என்ன நினைக்குமோங்கிற பயம் இருக்கு. அதே மாதிரி ராம் கிட்டயும் அந்த ஃபீல் வந்துடக்கூடாதுன்னு தான். சிவானி. ஆமா ஸ்வேதா, இந்த மாதிரி பிரச்சனை ராம். அதனால வீட்ல எல்லாரும் உன்னை பிடிச்சிருக்குன்னு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நான் இப்ப சொல்லாம ஒருவேளை படிச்சு முடிச்ச பிறகு சொல்லலாம் நான் வெயிட் பண்ணி. அப்ப ஏதாவது ஒரு சூழ்நிலை மாறிடுச்சுன்னா அப்ப மாத்திரம் தோணும் இதை நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிருக்கலாம்னு. எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. அதான் ராம் என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீ சொன்னதும் ராம் என்ன சொன்னா? பிடிச்சிருக்குன்னு சொன்னானா? ராம் ஏதோ சொல்ல வந்தான். கண்டிப்பா இப்ப சொல்லியிருந்தா வேண்டான்னு தான் சொல்லுவான். அதனாலதான் அவசரம் இல்ல, எனக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லு. எனக்கு இன்னும் 1 வருஷம் காலேஜ் இருக்கு, முடிச்சதுக்கு அப்புறம் கூட சொல்லுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஸ்வேதா. ஓ சரி ஓகே விடு, ராம் நல்ல பதிலா சொல்லுவான். நீ சொன்ன மாதிரி இப்ப நீ சொன்னதும் நல்லதுதான். 1 வருஷம் வெயிட் பண்ணி சொல்லுவோம். நீ வெயிட் பண்ணிட்டு அப்ப ஏதாவது ஒரு சூழ்நிலை மாறிச்சுன்னா கஷ்டப்படுறது நீ மட்டுமா தான் இருப்ப. ஏன்னா நான் பாட்டி மாட்ட இன்னைக்கு பேசிட்டு இருந்தேனா, அப்ப சொன்னாங்க ராம்க்கு எப்படியாவது இன்னும் 1 வருஷத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ராம் மனச மாத்தணும், ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்கணும். இன்னும் காலம் கடந்துட்டே போனா நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு ராம் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்படியா?
பாட்டிமா வாட்டுக்கு ஏதாவது பொண்ணு பார்த்து அத ராம் ஓகே சொல்லிட்டா நீ இப்ப சொன்னதே நல்லதுன்னு நினைச்சுக்கோ. சரி ஸ்வேதா, மனசுல தோணுச்சு சொல்லிட்டேன். சரியா தப்பான்னு தெரியல, அதான் உன்கிட்ட வந்து எல்லாம் நல்லதே நடக்கும் சிவானி, நீ மனசை போட்டு குழப்பாத. அப்புறம் உங்க அண்ணங்க 2 பேரும் இத பத்தி ஏதாவது கேட்டா என்ன சொல்லுவ? உண்மையை சொல்லுவேன். சூப்பர், பயப்படாத, அவங்க தான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்கல்ல. இனி இத பத்தி ஏதாவது கேட்டா நான் இப்படி எல்லாம் பேசுறேன் நான் ஓப்பனா சொல்லிடு, கண்டிப்பா கோபப்பட மாட்டாங்க. சரி ஸ்வேதா. சரி, இப்ப போய் பாட்டிமாவை பார்த்துட்டு வந்த. அபிக்குட்டி என்ன பண்றா? தூக்கிட்டு வரலையா? அவ தூங்கிட்டு இருக்கா. தூங்குறாளா? கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஸ்வேதா, கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்பாவை போய் தூக்கிட்டு வரலாமா? தேங்க்யூ ஸ்வேதா, என் செல்ல அண்ணி. ஐஸ் வச்சதெல்லாம் போதும் எனக்கேவா? ஏய் நிஜமாலேவும் என்னோட செல்ல அண்ணி, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. உங்ககிட்ட மாதிரி நான் வாசுகி நந்தினிட்ட கூட இந்த அளவுக்கு எந்த விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டது இல்ல, தெரியுமா? தெரியும் சிவானி, நீயும் என் செல்ல நாத்தனார் தான். ஏய் ஆனாலும் இந்த மாதிரி மதினி நாத்தனாலாம் இருக்க மாட்டாங்கல்ல? இருப்பாங்களான்னு தெரியல, நான் நம்ம அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா உண்மைதான். சரி, அப்புறம் ராம் ஓகே சொன்னா ஃபர்ஸ்ட் உன்கிட்ட தான் சொல்லுவேன். சரி. அத்தை இங்க பாருங்க, நான் என்னெல்லாம் வாங்கிருக்கேன்னு. சூப்பர்மா. அத்தை, இந்த மேக்கப் ஐட்டம்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கிருக்கேன். அடுத்த காலேஜ் தான போவேன், அப்ப இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதான் வாங்குனேன். ஆமாமா, எல்லாமே உனக்கு தேவைப்படும். ஆமா அத்தை. அத்தை இது நல்லா இருக்கா? அழகா இருக்குமா. உனக்கு வாசிக்க தெரியுமா? இல்ல அத்தை, மாமாட்ட பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், மாமா உடனே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஓ அப்படியா, இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோ. சரிங்க அத்தை. அறிவு இருக்கான்னு பாரு குழந்தைகளுக்கு. மாமை வாங்கி கொடுத்தா பேசாம கொண்டு போய் வைக்க வேண்டியதானே. இப்ப இந்த அத்தாக்காரிட்ட காமிக்கணும்னு அவசியமா? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க. இவளுக்குலாம் என்னைக்குதான் கூறு வரப்போதோ. அறிவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. எனக்கும் பிள்ளைகளை வந்து பிறந்திருக்குதுங்க பாரு. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க. காலையில தான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனேன். இப்ப பாரு சாயங்காலம் நல்லா மேக்கப் பண்ணி பூவெல்லாம் வச்சுக்கிட்டு புது பொண்ணு மாதிரி வந்து நின்னுகிட்டு இருக்கா. இந்த சாந்தி சித்திக்கும் அறிவில்ல, என்னமோ பண்ணிட்டு போட்டோம். சரி, இன்னும் 2-3 நாள் இந்த இம்சைக்குள்ளதான் இருந்து தொலையணும். பேசாம நம்ம ஊரை பார்த்து போயிட்டா கூட நிம்மதியா இருக்கும் போல. அப்புறம் மால் எப்படி இருந்தது? அத்தை அதை ஏன் கேக்குறீங்க? இந்த மாதிரி எல்லாம் நாங்க பார்த்ததே இல்ல. ஐயோ எவ்வளவு பெரிய கடை, முக்குக்கு லைட் போட்டு வச்சிருக்காங்க அத்தை. கரண்ட் பில் எல்லாம் எவ்வளவு வரும்? அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானமும் வருமா? இருந்தாலும் அநியாயத்தை ஏகப்பட்டது வேஸ்டும் ஆகுது. அது அப்படிதான். ஏய் என்னம்மா, எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு, நான் ரூமுக்கு போறேன், சீக்கிரம் வந்து சேருங்க. போங்க, உங்களை யாரு இங்க நிக்க சொன்னா? வாய் எதிர்த்து பேசாத. நான் எங்கம்மா எதிர்த்து பேசுனேன்? நீங்க சொன்னதுக்கு பதில் பேசுனேன், அதத்தான் பேசாதன்னு சொல்றேன். என்னடி அமைதியா இருக்க? ஏய் சங்கவி, காது கேக்குதா இல்லையா? ஏய் சங்கவி, ஏதாவது சொல்லு, கோபப்படுறாங்க பாரு. என்னத்த நீங்களுமா? இப்பதானே சொன்னாங்க நான் பேசுறதுக்கு பதிலுக்கு பதில் பேசாதனே, அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன். என்ன மாமா, சரிதானே? ரொம்ப சாரிமா. ஆமா ஆமா சரியா இருக்கும். ராஜு சொல்லுங்கக்கா. ரொம்ப செல்லம் கொடுக்காத, அப்புறம் யார் சொன்னடியும் கேட்க மாட்டாளுங்க. அது நீ பேசாம இருடா, 2 கத்து கத்துவா, கம்முன்னு போவா. என்ன ராஜு? ஒண்ணு இல்லக்கா, நீங்க சொல்றதுதான் சரி. நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி கேட்டுக்கிறேன். சரியா, நீதாயா இந்த வீட்லயே என் பேச்ச கேக்குற ஆளு. சரி, அதுகளை சீக்கிரம் ரூமுக்கு பத்தி விடு, நான் ரூமுக்கு போறேன். சரிக்கா, நீங்க போங்க. சித்தி சொல்லுடி. நைட்டு சாப்பாடு ரெடி ஆனோன்னா கூப்பிடுங்க, அது வரைக்கும் கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன். சரி சரி போ போ. என்னம்மா? அவ அப்படிதான்டா. ஆமா மாமா, எங்க அம்மா இப்படியே பழகிட்டாங்க, என்ன பண்ண? ஒரு நேரம் சுத்தி உள்ளவங்களே கஷ்டப்படுத்துவாங்க. அங்க ஊர்ல எங்க அத்தையும் கூட தான். அத்தையெல்லாம் எவ்வளவு பொறுமையா இருப்பாங்க தெரியுமா? ஆனா அது அம்மாவுக்கு புரியவே புரியாது, ரொம்பவும் பண்ணுவாங்க மாமா. எங்களுக்குலாம் இதை பார்த்து பார்த்து வெறுத்து போச்சு. ஆமா மாமா, இப்ப காலேஜ் கூட நம்ம ஊர்ல எங்கேயும் சேராம எங்கேயாவது தூரமா வெளியூர்ல போட்டலாமான்னு பாக்குறோம். ஏமா? நிம்மதியா ஹாஸ்டல்ல போய் தங்கிடலாம்ல, அம்மா தொந்தரவு இருக்காது. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க மாமா. ஏய் அப்படிலாம் பேசாதீங்க. என்னதான் இருந்தாலும் அம்மாங்கிறவங்க நமக்கு நல்லதுதான் செய்வாங்க. உங்க கோபத்துல ஆத்திரத்துல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், அத நீங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்க அப்பாவும் வெளிநாட்டுல இருக்காங்க, அம்மாக்கு நீங்க தானே தோண. அதனாலதான் மாமா இவ்வளவு பொறுமையா இருக்கும். சரிம்மா, இனிமேலும் பொறுமையா இரு, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. சரி மாமா, நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறோம். சரிம்மா. ஏய் சங்கவி, அதை விடு. உங்க மாமா எனக்கு என்ன வாங்குனாங்களா? அத காமிக்கவே இல்ல. அத்தை, அது எங்ககிட்டயே காமிக்கல. உங்ககிட்டயே வா?
கொடுத்தாங்க. அது என்னன்னு கேட்டதுக்கு சொல்லவே மாட்டேன்ட்டாங்க. ஆமாத்த. ஆனா அதோட பேக்கிங் பார்க்க மொத்தல ஏதாவது ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். ட்ரெஸ்ஸா? ஏய் போதும் போதும். ஏன் மாமா உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அத்தைக்கு சஸ்பென்ஸ் சொன்னீங்கல்ல? ஆமா ஆமா அதனால தான் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். சரிதாம்மா. நல்ல வேளை உங்ககிட்ட நான் என்ன வாங்கினேங்கிறத சொல்லல. இப்ப என்ன எப்படியும் அத்தைட்ட கொடுப்பீங்கல, அப்ப பாத்துக்கறோம். சரி சரி. சரிடி போய் Dress எல்லாம் மாத்திட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. பாட்டி சமையல் ரெடி ஆனவன கூப்பிடுறேன். சரிங்க பாட்டி. அத்தை அப்புறம் பார்க்கலாம். சரிம்மா. அத்தை இந்த பிள்ளைங்களுக்கு சந்தோஷத்தை பாத்தீங்களா? ஆமாமா. அத்தை சாதனா சஞ்சனா அவங்களாம் டைம் ஆச்சுன்னு அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க. ஓ உங்க அம்மா இப்பதான் போனாளா? ஆமாத்த அப்பாவே வேலையை விட்டு வந்துட்டாங்க. நீ வர லேட் ஆயிடுச்சா அதான் இப்ப சொல்லிட்டு இப்பதான் போனாங்க. சரிம்மா சரிம்மா. பேராண்டி தூங்குறானா? ஆமாத்த. சரிங்க அத்தை நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் இன்னைக்கு சமைச்சு வைக்கிறேன். எதுக்குமா? கருப்பி டாமி இருக்கட்டும் அத்தை. அவங்களும் தானே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் அலுப்பா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு சமையல் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. என் பேரன் அழுதானா என்கிட்ட கொண்டு வந்து கொடு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. ஓய் என்ன? என்னடி மல்லிகைப்பூ வாசனை ஆள தூக்குது? தூக்கும் தூக்கும். இது எங்க அம்மா வாங்கிட்டு வந்தது. ஓ சரி சரி. என்னங்க? சொல்லுடி. என்ன வாங்கிருக்கீங்க? என்ன வாங்கிருக்கீங்க? என்னங்க அந்த பிள்ளைங்க சொன்னாங்கல்ல நீங்க எனக்காக என்னமோ வாங்கிருக்கீங்கன்னு, அது என்னது? ஓ அதுவா? அது ரொம்ப ஸ்பெஷல். ஸ்பெஷலா? கொஞ்சம் சீக்கிரட்டா தான் மெயின்டைன் பண்ணணும். என்னங்க சொல்றீங்க? ம் ஏ மாமா ஓவரா ஃபில்டப் கொடுக்காதீங்க. என்னன்னு சொல்லுங்க. முத எங்க வச்சிருக்கீங்க? அது யாருக்கும் தெரியாம நம்ம ரூம்ல ஒளிச்சு வச்சிட்டேன். ஒளிச்சு வச்சிட்டீங்களா? அப்படி என்ன மாமா வாங்கிட்டு வந்திருக்க? அதுதாண்டி சீக்ரெட். சரி அந்த சீக்ரெட்டை எப்ப சொல்வீங்க? இன்னைக்கு நைட்டு. நைட்டா? சரி ஓகே. இங்க பாரு நான் உனக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்ட கொடுப்பேன். ஆனா அத நீ எனக்கு போட்டு காமிக்கணும். போட்டு காமிக்கணுமா? ஏ மாமா இப்பதான் தம்பி பேசிட்டு அளவுக்கு எனக்கு செயின் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க. அதுங்களே என்ன வாங்கிருக்கீங்க? ஏ மாமா தேவையில்லாம வெட்டி செலவு பண்ற? வெட்டி செலவா? ஏய் கோல்டெல்லாம் ஒன்னும் வாங்கல. வேற என்ன? சேலையா? ஆ சேலைனாலும் அது என்ன ரகசியம் இருக்கு? அது இல்லனா ஏதாவது காஸ்டியூம்ஸ் வாங்கிருக்கீங்களா? ஏ மாமா ஆஹா. அப்பனா மேக்கப் ஐட்டமா? நிறுத்து. என்ன மாமா? போதுமா தாயே, இந்த கடைக்காரங்க கூட இவ்வளவு ரிவ்யூ பண்ணல. கடையில உள்ள எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க. என்னங்க? நானே குடுக்கறேன், அது வரைக்கும் இத பத்தி பேசாத. எனக்கு இப்பவே சொல்லுங்க, தலை வெடிக்கும். பரவாயில்ல, வெடிச்ச தலையை நான் ஒட்ட கூட வச்சிடுறேன். இத பத்தி பேசாத. ஏ மாமா நீ கொஞ்ச நாளும் சரி கெஞ்சனாலும் சரி நானாதான் உன்கிட்ட கொடுப்பேன். அது வரைக்கும் கேட்க கூடாது. போ மாமா, நான் போய் சமையல் பண்ண போறேன். ஏய் மாமாக்கு சூடா ஒரு கப் டீ. டீயா? அதெல்லாம் முடியாது. முடியாதா? ஆமா. என்னன்னு சொல்ல மாட்டேன் நீங்கல்ல, நீ சொல்ற வரைக்கும் எதுவுமே கிடையாது. எதுமேனா? சாப்பாடும். அடிப்பாவி, உனக்கு வாங்கிட்டு வந்ததுக்கா? ஆமா ஆமா. சரிதாண்டி. ரூம்ல போய் வெயிட் பண்ணு மாமா. நம்ம பையன் தூங்கிட்டு இருக்கான், பாத்துக்கோ. உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். மணி 10க்கு மேல ஆச்சு, இன்னும் வந்திருக்கானான்னு பாரு. ஒவ்வொரு நேரம் இப்படிதான் லேட்டா வாரான். நம்மளால முழிச்சும் இருக்க முடியல, உட்காந்தும் இருக்க முடியல. உடம்பு படாத பாடு படுது. ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும் கேக்குறானா? நம்மள கூட வச்சுக்கிட்டே சமாளிக்கணும்னு நினைக்கிறான். பாட்டிமா வந்துட்டானா? இத வரேன். வாயா, என்ன எனக்கு இவ்வளவு லேட்டு? வேலையாயிடுச்சு பாட்டிமா. ஆமா, அபிக்குட்டி எங்க? சாப்பிட்டாளா? சாப்பிட்டா, தூங்குறாளா? பாட்டிமா எப்படி தூங்க வச்சீங்க? நான் எங்க, என்கிட்ட இருந்தா என்னால முடியுமா? அப்பான்னு என்ன போட்டு கொன்னு எடுத்துருவா. அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைதான். பக்கத்து வீட்டு பிள்ளையா? ஆமாயா, நேத்து கூட வந்தாளே அந்த பொண்ணுதான். சாயங்காலமே வந்து பாப்பாவை தூக்கிட்டு போனா. அங்கேயே வச்சிருந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி நைட்டு தூங்க வச்சு இப்பதான் படுக்க போட்டுட்டு வீட்டுக்கு போறா. ஓ பாட்டிமா, அவங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? ஆமா, நான் தான் சொல்லணும். உன் மக அவளை பார்த்தவன பாஞ்சிக்கிட்டு ஓடுறா, அம்மா அம்மான்னு. இதுல நான் எப்படி அவளை பிடிச்சி நிப்பாட்ட முடியும்? அபியா? ஆமா, இந்த பொண்ணை பார்த்துட்டா உன் மகளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். என்னெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறா. ஆமா சரி, உன் மகளும் சிரிக்க வேண்டியதான், நீயும் சிரிக்க வேண்டியதான்.
சரி பாட்டிமா, விடுங்க, அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஆமாயா, என்னாலயும் முடியல. நீ சாப்பாடு ஊட்டேனா ஒரு இடத்துல உட்காந்து ஒழுங்கா சாப்பிடுவா. நான் சாப்பாடு கொடுத்தேனா வீடு மாடி எல்லாத்தையும் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருவா. ஏறி இறங்க முடியலையா. அந்த பிள்ளை புண்ணியமா வந்தா, நான் கூட்டிட்டு போய் பாத்துக்கிறேன்னு சரிதாயின்னு அனுப்பி விட்டுட்டேன். பாட்டிமா, வர வர நீங்க சரியில்லை. என் அம்பி கூட்டிட்டு இருந்து தப்பிச்சா போதும்னு நினைக்கிறீங்க. ஆமா, அப்படித்தான் நினைக்கிறேன். உனக்கே தெரியுதுல, ஒழுங்கா ஒரு கல்யாணத்தை பண்ணு. ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இதோ நான் கிளம்பிடுறேன். ஏய் ராம், என்ன பாட்டிமா? சாப்பாடியா எடுத்து வைக்கிறேன் பாரியா. நீங்க சாப்பிட்டீங்களா? ஆ, நீங்க போய் படுங்க, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கும் நீயா எடுத்து வச்சுக்கிறியா? எடுத்து வச்சுக்கிறேன் பாட்டிமா. போய் குளிச்சுட்டு நான் சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அந்த பாத்திரத்தை பூரா கழுவி வச்சிடுறேன். போதுமா? சரியா, என்னால முடிஞ்சா செய். முடியும் பாட்டிமா, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் பாப்பேன். நீங்க போய் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். ஆ சரியா. இன்னைக்கும் நம்ம லட்டு குட்டிய சிவானி பாத்துக்கிட்டாளா? ஏன் இப்படி பண்றா? உண்மையிலே சிவானிக்கு லட்டுவை ரொம்ப பிடிக்குமா? ராம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ராம். அபிக்குட்டிக்கு நல்ல அம்மாவா இருப்பேன். சிவானி, நீ பேசுனதெல்லாம் என் மனசுக்குள்ள அப்பப்ப கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா நீ பதில் சொல்லுன்னு சொன்ன. எப்ப சொல்ல எப்படி சொல்லன்னு தான் தெரியல. பார்க்கலாம். ராம், எப்படியோ கஷ்டப்பட்டு என் மனசுல உள்ளதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா நீ எப்போ எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. உன் மனசுல ஒரு ஓரமா நான் இருக்கேன்னு தெரியும். ஆனா அது ஃப்ரெண்ட்ஸாவா இல்ல உன் லைஃப் பார்ட்னராவா அது எனக்கு தெரியல. சீக்கிரம் சொல்லு ராம். உன் பதிலுக்காக நான் வெயிட் பண்றேன்.